லெக்சர் எடுத்த சேலையை நீங்க கட்டுவீங்களா? ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் ராம்யோகம் மகிழன். ஓகே, பூ போட்டுக்கிறேன். பூ. ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னடா வீடியோவே இப்போலாம் போடவே மாட்டீங்க, போங்கக்கா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், கொஸ்டின் கேட்டதுக்குலாம் நீங்கள் ஆன்சரே எதுவுமே பண்ணலை அப்படின்லாம் எங்களை திட்டவே ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் ரீப்ளை பண்ணல. இது பார்த்தீங்கன்னா தேர்ட் வரைய போகலாம். ஓகேங்க, இது செகண்ட் பார்ட். தேர்ட் இந்த ஒரு பார்ட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். பாருங்க, நீ அன்னைக்கு போட்ட ஒரு வீடியோ அதுக்கு அப்புறம் எத்தனை நாள் ஆச்சு பாருங்க. அந்த வீடியோக்கு அவ்வளவு வியூஸ் போயிருக்காமா, நான் நம்பவே இல்ல. அந்த மாதிரி வீடியோ தான் எதிர்பார்க்கறீங்க, எங்களால போட முடியலையே, டைம் கிடைக்க மாட்டேது, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன வீடியோ அப்படின்னா क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான், பார்ட் 2. ஆமா, நிறைய முக்கியமான क्वेश्चन, அதோட முக்கியமான क्वेश्चनலாம் அதுல நிறைய இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து வர போறதும் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சிவாவை பத்தி ஒரு மேட்டர் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த அடுத்த பார்ட்ல வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி நிறைய क्वेश्चन என்ன கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஃபுல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல ஆன்சர் வரும். நம்ம சேனல் புதுசா ஆச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம குடிச்சு, நாங்கள் எங்களுக்கு எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னே தெரில. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். மகிழனுக்கு கால் இப்போ சரியாயிடுச்சா, க்யூர் ஆயிடுச்சா? நிறைய பேர் கேட்டீங்க. அதாவது ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சா, நல்லா நடக்கிறானா, குதிக்கிறானா, இல்லை நீங்கள் குதிக்க விடுறீங்களா, எப்படி இருக்கு அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்கு ஆன்சர் ராம் பண்ணுவார். நல்லா குதிக்கிறேன், நல்லா அடிக்கிறேன், நல்லா மிதிக்கிறேன், சரியாயிடுச்சு. ஆன்லைன் முன்னேற்றத்தில் நல்லபடியாக பழைய நிலைமைக்கு மகிழ வந்துட்டேன். அது ரொம்ப நாளாக ஆச்சு. நல்லா இப்போ ஓடுறேன், நான் அவனை வந்து கிரவுண்டுக்கெல்லாம் கூட்டி போய் தான் அந்த காலை ரெடி பண்ணேன். ரொம்ப ஓட வச்சேன், நடக்க வச்சேன், குதிக்க வச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஹாஸ்பிட்டல்லே அவனுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவனை விட்டுருங்க, அவன் போக்கில் அவன் போக்கில் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி அவனை அடிக்கடி நான் கிரவுண்டுக்கு, நேற்று கூட கிரவுண்டில் 2-3 நாளாகவே வந்து பொதுவாகவே எப்போவுமே கிரவுண்டுக்கு தான் கூட்டி போவேன். அப்போ தான் இங்கே ஓடி ஆடி விளாடுவேன். அவன் கால் உடஞ்சிருக்கு அந்த ஃபீலே அவன்கிட்ட இல்லை. அதனால் அவனுக்கு அந்த ஒரு ஃபீல் எதுவுமே இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு, நார்மலாக ஆகிட்டான், ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மளோட இன்னொரு வீட்டோட அப்டேட் நீங்கள் ஏன் இப்போ கொடுக்கவே மாட்டீங்க, நிலை எப்போ வைக்க போகிறீங்க, ஏன் அப்டேட் பண்ண, அந்த வீடு வந்து யார் பேரில் இருக்குது அப்படிலாம் கேட்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த வீடை வந்து எப்போ முடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்க. தப்பாக இருந்துக்காதே, எங்கள் ஆள் வந்துட்டாங்க. ஓகே, கூடிய விரைவில் ஒரு குட் நியூஸ் நாங்கள் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதையும் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிக்கிறோம். நேரமா ஒரு வேறு லெவலான குட் நியூஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எப்போ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பதில். எந்த வீடு? புது வீடு. அது லேட் ஆகும் ரொம்ப. ஆனால் வந்து இந்த இயர் குள்ளே ஏதாச்சும் ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிரும், நில வைக்கிறதோ அந்த இதெல்லாம் வந்து இந்த இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இயர் வந்து இந்த பால் காய்ச்சி காது குத்து அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் நில வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து யாருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. யாருக்கு ராமா? மகிழனுக்கு தான். ஆனால் அது வீடு வந்து வாடகைக்கு வர்றதுக்காக தான் கட்டுறமே, அது வாடகைக்கு விட்டால் இன்கம் வருமே அப்படின்ட்டு அதுக்காக பண்ணிக்கிருக்கோம். ஆமாம், அது வந்து வீடு வந்து வாடகைக்கு விடுறதுக்காக தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது யார் பேரில் இருக்குன்னா எங்கள் அம்மாவோட பேரில் இருக்குது. ஆனால் அது என் பேரில் மாற்ற போகிறோம். அது என்னைக்குன்றதை நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம். அதுக்கான ப்ராசஸும் வந்து அப்கமிங் கொஞ்சம் இன்னைக்கு கூட அந்த வேலையை தான் அம்மா வந்து அலைஞ்சிட்டு வந்தாங்க. ஓகே, அந்த கொஞ்சம் பிஸி, எலெக்ஷன் வரனால கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அமௌண்ட்டெல்லாம் கட்டியாச்சு, அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. முடிஞ்சோன்னா கண்டிப்பாக அதையும் நாங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். என் பேர்லாம் அந்த வீடுமே இருக்கும். ஏன்னா வந்து ராமோட எல்லா ப்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா அதனால அவனுக்கு எங்கேயுமே எதுவுமே வாங்க முடியலை. அதனால கண்டிப்பாக வந்து கீரமங்கலத்தில் இடம் வாங்கும்போது சாரோட பேரில் வாங்கிடலாம். என்ன ராமா? வாங்கும்போது வாங்கிடுவோம்டா ராமா, வாங்கிடலாம், காசு நிறைய வச்சிருக்கேன். ஆமாம், கொட்டுக்கு எனக்கு, அதனால வாங்கிடுவோம். வாங்கும்போது பார்த்துக்கோ. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமண்ணாவும் யோகாக்காவும் பழைய வீடெல்லாம் செம்ம பிளாக்காகவும் அண்ட் வந்து ஒரு மாதிரி இருந்தீங்க. இப்போ எப்படி 2 பேருமே இவ்வளோ அழகாக பிரைட்டாக நீங்கள் உங்களோட சீக்ரெட் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சீக்கிரம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வருஷம் ஆச்சு, 3 வருஷம் இருக்குமா. அந்த 3 வருஷத்துக்கு நாங்கள் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல. அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணோம். சன்ஸ்க்ரீன் போடுறது, மாய்ஸ்சரைசர் போடுறது, ஈவனுக்கு நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வெயிலில் அலைஞ்சோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வெயிலில் அலைஞ்சு ஃபேஸ் ஃபுல்லாக காலேஜ் படிக்கும்போது நடந்தே தான் காலேஜுக்கு போனோம். வெயிலில் தான் வருவோம். ஆஃப்டர்நூன் காலேஜ்னால
வெயிலில் அலைஞ்சு என்னோட ஸ்கின் ஃபுல்லாக டேர்ன் ஆயிடுச்சு. அதை எப்படி எனக்கு க்ரீம் போடுறதா அதெல்லாம் சன்ஸ்க்ரீன் அதை பற்றிலாம் ஒரு நாலேஜும் எங்களுக்கு தெரியாது. அதனால நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் என்னோட ஸ்கின் ரொம்பவே டல்லாகி டேர்ன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும், நம்மளாம் யூஸ் பண்ணணும், நம்ம ஸ்கின் நம்ம பாதுகாக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களோட ஸ்கின்னை பாதுகாக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் எங்களோட ஸ்கின் இவ்வளோ க்ளோவாகவும் நல்லாவும் இருக்குது. அதுதான் ரீசன். மற்றபடி வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பழைய முகம் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ இருக்க முகத்தை விட ராமனுமே சொல்லுவாங்க முன்னாடி தான் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி எனக்கு பழைய முகம் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு பழைய முகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஹேர்லாம் நல்லா இருக்கும், நல்லா க்ரோத்தாக இருக்கும். இப்போலாம் அதெல்லாம் இல்லை. சரி, ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்த கொஸ்டின் கேட்குறீங்க, அக்கா உங்ககிட்ட வாங்குற நகையெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாமாக்கான்னு கேட்குறீங்க. இது நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது எதனால அப்படி கேட்குறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கவரிங் நகையெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நான் ரொம்ப நாளைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு கேள்விப்பட்டதா நிறைய பேர் என்னன்னு சொல்லும் போது தான் தெரியுது. அந்த மாதிரி நான் எதுவும் ட்ரை பண்ணது கிடையாது. உங்களுக்கு அப்படி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜில் தான் கெட்டு போயிருக்கலாம் பண்ணாது. உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். எப்படி நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சொல்கிற ஒரு விஷயம், வச்சா ரொம்ப வருஷம் வச்சுக்கலாம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க, கருத்து போகாதான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சில பேர் உடம்புக்கு வந்து செட் ஆகாது இல்லை, அவங்க எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுறாங்கண்ணா. நல்லா இருக்கு. அது வந்து கூலிங்காக இருக்குமா போட்டிருக்கும் போது. இப்போ நான் ஏசி ரூமில் இருக்குது, இது ரொம்ப கூலிங்காக இருக்குது போட்டிருக்குது, அதுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தராமா. லெக்சரல் பால் காய்ச்சுக்கு என்ன செய்ய போறீங்கன்றதை நாங்கள் முன்னாடி சொல்லியிருக்கோம். அதுக்கு எடுத்து லெக்சரல் எடுத்துக்கிட்டு சேலையை நீங்கள் கட்டுவீங்களா, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, ராமனா நீங்கள் அந்த வேஸ்ட் சட்டையை போடுவீங்களா, சட்டை போடுவீங்க, நீங்கள் சேலையை கட்டுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. ராமோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்து அவன் பால் காய்ச்சதுக்கு முன்னாடி இல்லை, எங்கள் வீடு பால் காய்ச்சப்பே ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அவன் எந்த சேலையை கொடுத்தாலும் நீ வேணான்னு சொல்லக்கூடாது, கட்டிடணும் உடனே. என்னோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அவன் எந்த சேலையை ரொம்ப கீழே வேணாம் நல்லாவே இருக்காத சேலையை எடுத்து கொடுத்தாலுமே நீ கட்டணும், அதை வேணான்னு நீ சொல்லக்கூடாது. கட்டுறா இருந்தால் கட்டு, இல்லைன்னா வேற சேலை கட்டு, ஆனால் வாங்கிடணும். அது வேணாம் நல்லா இல்லை அந்த வார்த்தை அவன் வாயிலேருந்து வரவே கூடாதுன்னு ராமோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். வேணான்னு சொல்லக்கூடாது, நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதோட ஒருத்தவங்க வீடு கட்டுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். அதை பால் காய்ச்சும் போது எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு அந்த காய்ச்சுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. அதனால் என்ன எடுத்து கொடுத்தாலும் இந்த ஏன்னா வந்து காது குத்து கல்யாணம் அந்த பால் காய்ச்சலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வர்றது இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று வரும், இல்லைன்னா பத்திரிக்கையில் வரும். அது மாதிரி வந்து எனக்கு நாங்கள் அதில் அனுபவிச்சுட்டோம். 2 விஷயத்துலையுமே நாங்கள் அனுபவிச்சுட்டோம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி யாருக்கும் பண்ணக்கூடாது. நம்மனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ராமோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அதுதான். வேணாம் நீ உன்னை செலக்ட் பண்ணு. உண்மையிலே நான் அந்த 2 சேலையுமே ஃபர்ஸ்ட் ஒரு சேலை செலக்ட் பண்ணோம், ஒரு பிங்க் கலர் சேலை, அதுவுமே ராமன் தான் செலக்ட் பண்ணான். 2வது ஒரு சேலை செலக்ட் பண்ணோம் ப்ளூ கலர், அதுவுமே ராமன் தான் செலக்ட் பண்ணான். 2 சேலையுமே ராம் செலக்ட் பண்ணது தான். ஏன்னா 2 சாரியுமே ராம் செலக்ட் பண்ண. எனக்கு வந்து எதா இருந்தாலும் ஓகேடா ராமா, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணி சொல்லு. கடைசியில் பார்த்தா நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, ப்ளூ கலர்ல மயிலனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அதே கலர்ல இவங்களுக்கும் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க. வீடியோ போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி லைட் பிங்க்ல தான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் செலக்ட் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக், அது இல்லைன்னு சொன்னா அதனால சரி ஓகே அப்போ வேற சேலை அனுப்பிச்சு விட்டாங்களா, அப்போ அதுல இருந்து செலக்ட் பண்ணது 2 சேலையுமே ராம் செலக்ட் பண்ணதான். எது வேணாலும் ஓகே, எனக்கு ஓகே, அது ஓகே, இது ஓகேன்னே சொல்லி எதுவுமே வேணாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராம் சொல்லிட்டாரு. ராமுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு. நான் வந்து 2 பேருக்கு நாங்கள் அந்த சேலை தான் கட்டுவோம். அதுக்கடுத்து வேணா வேற ஏதாவது சேலை கட்டலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பால் காய்ச்சி முடிச்சுட்டு வேற சேலை கட்டலாமா, இல்லை பால் காய்ச்சிக்கு முந்தின நாள் என்ன கட்டலாம், அந்த தான் பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு 2 சேலை தான் எடுக்க போறேன். அது எப்போ கட்டுறது ஏது கட்டுறதுன்னு அப்போ பார்க்கலாம். லெக்சர் எடுத்த சேலையை நீங்கள் கட்டுவீங்களா? கட்டுவோம். நான் கட்ட மாட்டேன், இவங்க கட்டுவோம். இதை கொஞ்சம் நிறைய கேட்குறீங்க. சரி நம்ம வந்து அது எப்படி சொல்றது, எந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் கட்டுவேன் கண்டிப்பாக. அதாவது பால் காய்ச்சி அப்போ கட்டுறதுக்கு அடுத்து அதாச்சும் அந்த நைட்டு ஃபங்க்ஷன் இருக்கு, அப்புறம் பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாங்கள் வேற ட்ரெஸ் மாற்றிக்குவோம். ஆமாம், அந்த மாதிரி நாங்கள் வந்து சேரீ வேற ராம் வந்து எனக்கு வந்து சேலை எடுத்து தரேன், கண்டிப்பாக உனக்கு நான் சேலை எடுத்து தருவேன்னு சொல்லியிருக்கான். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் நாள் கட்டுறதுக்கு. நம்ம முத நாள் வேற இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எடுத்து தர மாட்டாங்க. உனக்கு ஆசை அடிப்பாங்க. அதனால வந்து பால் காய்ச்சிக்கு அதை கட்டிட்டு முத நாள் நிற்கிறதுக்கு வந்து வேற சேரீ எடுத்துக்குவோம். அப்படின்னா நான் இது வந்து சூஸ் பண்ணுற கலெக்ஷன் வேறு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணுற கலெக்ஷன் வேறு.
அதனால பொறுமையாக ஒரு விஷயத்த செய்வோம் அப்படின்ட்டு அந்த முதல் நாள் எங்க அத்தை தான் சொல்லுவாங்க, யோகா உனக்கு எந்த சேலை கட்டினாலும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ தான் எல்லாருக்குமே சேலை வந்து எல்லாருக்குமே சூட்டபுளாக அமைஞ்சிருச்சு. அந்த வீடியோ போட்டு தான் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சு எங்களுக்கு. இதில் வர என் ரெண்டாவது மையம் வந்து மயிலனுக்கு சட்டை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் மையம் கோபமா இருக்கேன் அதை பார்த்துட்டு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு, மகிழனை பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மகிழன் பார்த்தீங்க, இந்த அடுத்து வரேன். சரி ஓகே, இந்த இதை முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதனால வந்து இந்த இது கண்டிப்பாக நான் சேலை கட்டுவேன். அதை வந்து பால் காய்ச்சி அந்த காலையில் அந்த இது நடத்துவாங்கல்ல, ஓமகுண்டம் வளர்க்கும் போது சேலை கட்டவா, இல்லை அதுக்கு ஒரு சேலை கட்டிட்டு அதுக்கடுத்து வேறு சேலை கட்டவா, அந்த மாதிரி பிளான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த சேலை எடுத்தாலும் ஷாப்பிங் வீடியோ போடுவேன். ஷாப்பிங் வீடியோ முடிச்சுட்டு என்ன சேலை வாங்கினேன்றதை கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவேன். இல்லைன்னா நீங்கள் அப்கமிங் பால் காய்ச்சியில் பாருங்கள். ஏன்னா அதான் உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் காய்ச்சிக்கு என்ன ஜுவல்லரிலாம் வேர் பண்ண போறீங்க அப்படிலாம் கேட்டீங்க. கண்டிப்பாக நம்ம பால் காய்ச்சி அன்னைக்கு நம்மகிட்ட கடை இல்லை. இப்போ நம்ம கடையே வச்சுட்டோம். அதனால என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். பயங்கரமா போடுறேன். நம்ம ஒரு கலெக்ஷன் இறக்குறோம்னா அந்த கலெக்ஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நல்லதாக பார்த்தா எடுத்து போடுவாங்க. இப்போவுமே இருக்கிற நம்மகிட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷனை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, வாங்கிக்கலாம். ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பால் காய்ச்சிக்கு நீங்கள் எப்போ போவீங்க அப்படின்னு கேட்டீங்க. நாங்கள் முதல் நாள் போவோம். ஏன்னா தொழில் பண்ணுறேன், அதனால கூட்டிகிட்டு எல்லா நாளும் போக முடியும் எல்லா இடத்துக்கும். அதனால முதல் நாள் நாங்கள் ஈவினிங் போல கரெக்டாக இங்கே ஸ்பாட்டில் இருக்கும். கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டது, இந்த பெரிய கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அண்ணா உங்கள் தங்கச்சியோட காது குத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்னென்னலாம் பண்ண போறீங்கன்னா அப்படின்னு சொல்லுங்க. காது குத்து வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணல, பெருசா பண்றோம் பெருசா பண்றோம். எப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து 50 தட்டு கொண்டு போறேன். சொல்ல முடியாது, அதுக்கு மேலே இருக்கலாம், கீழே இருக்காது, மேலதான் இருக்கும். சொல்ல முடியாது எத்தனை தட்டு வருதுன்னு. அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் செய்யறோம். நிறைய வந்து சொல்றோம், நிறைய என்னென்ன மொய் போடுறது எல்லாமே புதுசா யோசிச்சு வச்சிருக்கோம். எங்க அம்மா பிளான் கொடுத்துருக்கு, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிளான் கொடுத்துருக்கு. அவங்க மகன் வீட்டுக்குனால வேகமா சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்க நீங்க என் மகனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா என் அண்ணன் வந்து பையன் முறை தானே வேணும் அம்மாக்கு, எனக்கு அண்ணன் அதனால இதெல்லாம் பண்ணுங்க சூப்பரா இருக்கு, தாய் மாமன் சீருக்கு அப்படின்னு அம்மா நிறைய பிளான். நம்ம வீட்டு பால் காய்ச்சிக்கு வந்து மஞ்சு வந்து நிறைய தட்டு வச்சு கொண்டாந்துச்சு. இது வந்து தாய்மாமன் சீர், அதை விட அதிகமா தான் இருக்கணும், குறைச்சிருக்க கூடாது. அதுக்காக வந்து தாய்மாமன் சீர் நான் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு இந்த பாட்டு ராம ஒரு 2-3 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். தாய்மாமன் பாட்டு நிறைய வருது எனக்கு. அதனால எங்க அம்மாக்கு மஞ்சுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அம்மா வந்து எங்க கூட இருக்காங்க, நீங்க ஏக்கா இப்பெல்லாம் உங்க அம்மா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு ஏன் இப்பெல்லாம் போகவே மாட்டீங்க, பாவம் அப்பாவுக்கு யாரு சமைச்சு கொடுக்குறா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் சொல்றீங்க? நீ ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு விட மாட்டேன்? நீ ஏன் விட மாட்டேன்? நாங்கெல்லாம் விட மாட்டேன். போறதுக்கு டைம் இல்ல. 9 மணிக்கு இங்க இருந்து கடையை பூட்டிட்டு போறேன், எங்கிட்டு போறது? வீட்டுல போய் படுக்கதான் தோணுது. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவா அங்கதானே இருக்கா, சிவா சமைச்சு கொடுத்துருவா, அதெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அப்படி ஏதாச்சும் இல்லை அப்படின்னா எங்க சித்தி வீட்டுலதான் இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு, எங்க அம்மாவோட தங்கச்சி வீட்டுல. அதனால பாத்தீங்கன்னா சித்தியே சமைச்சு கொண்டு வந்துருவாங்க. சமைச்சு கொண்டு வந்தாதான் திட்டுவாங்க சித்தி, ஏன் நான் சமைச்சு தர மாட்டேனா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதனால எங்க சித்தி வந்து சமைச்சு கொண்டு வந்துருவாங்க, அங்கேயே சாப்பிட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மகிழனோட காது குத்துக்கு தான் நீங்க கிடா வாங்கி வச்சிருக்கீங்க, மகிழனுக்கு எப்ப காது? அந்த வீடியோல கிடா பார்த்துட்டு சொல்லியா, அது என்னன்னு சொல்றோம். குட் நியூஸ் அடுத்த வீடியோல ஒரு என்ன நியூஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். அது அடுத்த 2-3 நாள் கழிச்சு வீடியோ போடுவோம். இப்ப சொல்றேன் மகிழனை பத்தி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படினா, அது எனக்கு இன்னும் மனசுல ஓடிட்டு இருக்கு. முந்தானேத்து நடந்துச்சு, நைட் ஒரு 9 மணிக்கு நடந்த சம்பவம். கடையை விட்டு போகும்போது கரெக்டா மதுரை முக்குல சிக்னல் இருக்கும் எங்க ஏரியால. அந்த சிக்னல் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து பாத்தீங்க வயசான காசு கேட்டுக்கிட்டே வந்தாரு எல்லா கார்லயுமே. அப்ப டக்குன்னு என்னால குளிஞ்சு வந்து குளிஞ்சு இல்ல சில்லறை இல்ல 500 தாளா இருந்துச்சு, குளிஞ்சு ஹேண்ட் பேக் வந்து எடுக்கவும் முடியல. நம்ம 500 ரூபா கொடுத்தா அவர் சரக்கு அடிச்சிருவாரு. இப்ப 20 ரூபா 10 ரூபா சாப்பிடுவாரு, டீ குடிப்பாரு, ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடுவாரு. அந்த சில்லறை இல்லாத ஒரு காரணமாக ஐயா இல்லையா அப்படின்ட்டு விட்டுட்டோம். மகி அம்மா பாவமா 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 பாவம், அம்மா எடுமா தாத்தா காசு கேட்கிறாருமா, எடுமான்னு சொல்லிட்டு எடுக்க முடியலடா, சில்லறை இல்லை என்கிட்ட, உள்ள கடந்துச்சு எடுக்கவும் முடியல. கையில எவ்வளவு தான் எடுத்து கொடுத்துறான்னு நினைச்சேன், கையில எட்டல, கை காசு தேட முடியல. அவ உடனே வந்து என் மடியில உட்காந்து இறங்கி பின்னாடி போனான். ஏமா அவர் பாவம் தானேம்மா, இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேம்மா, இனிமே நீ எனக்கு வேணாம்மா, என்னோட இனிமே பேசாதுன்னு சொன்னான். சரி நான் கூட சும்மா சொல்றேன், அது போய் பேசி அப்படின்னு ஹோட்டல்ல போய் சாப்பிட போனோம். அங்கிட்ட இருந்து ஒரு 5 நிமிஷத்துல ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட போனோம். இப்படி ஹோட்டல்ல வந்து இப்படி உட்காந்துருக்கான், இப்படி உட்காந்துருக்கேன். என்னோட உட்காந்துருக்கான்னு பார்த்தா பேச மாட்டேன், காசு கொடுக்கல, தாத்தா பாவம்ல அப்படின்னு சொன்னான்.
அந்த அந்த ஒரு அது எப்படி சொல்றது, அது வந்து இவனோட குணமா இல்லை எனக்கு என்னன்னே தெரில. அது நான் வந்து இவ்வளோலாம் ரொம்பலாம் வந்து ஃபீல் நினைப்பேன். ஆனால் பாவமாக இருக்கு பாவம். இந்த இவன் தான் வந்து எதா இருந்தாலும் இந்தான்னு கொடுக்குற ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்க இந்தாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இவனுக்கு ரொம்ப இருக்குது. எனக்கு இருக்குது. ஆக எனக்கு இல்லை நினச்சிடாதீங்க நீங்கள் வாட்டுக்க நானும் கொடுப்பேங்க. இவனுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. எக்ஸ்ட்ராவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த நேரத்துல அவன் வந்து ஃபீல் பண்ணது அங்க இருக்க கடையில இருக்க எல்லாருமே பார்த்து இப்படி ஒரு இறக்க குணம் உண்டவனா இவன், அப்படி ஒரு இறக்கம் நீ இறக்கப்பட்டு கொடுக்கறதால உங்களுக்கு கடைசியில் என்ன தெரியுமா, சாப்பிட மாட்டேன்ட்டான். அங்கன ஒரு ஐயா நடந்து போனார், எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு நடந்து போறாரு நைட்டு 9:30. அந்த ஹோட்டலில் நான் உட்காந்துருக்கேன். அந்த ஐயாட்ட திருப்பி ஒரு 10 ரூபா கையில கொடுத்து அவர் போய் ஒரு இடத்துல உட்காந்து அவர் சாப்பிட்டு இருக்காரு. ரோட்டு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அப்புறம் இவன் 10 ரூபா வாங்கிட்டு போய் அவர் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டேன். வந்துச்சு சாப்பிட்டான். அப்ப அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு நீ இப்படி இறக்கப்பட்டு தானம் பண்றதுனால தாண்டா உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல. அதெல்லாம் அவனுக்கு தெரில. நம்ம வந்து தாத்தா காசு கொடுத்துட்டோம், அவர் கஷ்டப்படுறாரு, அந்த மைண்ட் செட் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. அவர் ரொம்ப கேட்டு போனாரு காசு, நம்மளால கொடுக்க முடியலையே, அம்மா நான் வச்சுக்கிட்டே கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவன் ஃபீலிங். ஆனா நான் இடம் எடுக்க முடியல காசு. நான் வந்து யாருக்கும் காசு போடாம இருக்கவே மாட்டோம், போட்டுருவோம், எதெல்லாம் இருந்தாலும் போட்டுருவோம். அந்த நேரத்துல எடுக்க முடியல. நைட் எல்லா பாக்ஸ் எடுத்து கீழே வச்சிருந்தாம எடுக்க முடியல. ஆனா அந்த மைண்ட் செட் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கலையே, நம்ம வந்து தாத்தா கொடுக்காம வந்துட்டோமே அப்படின்ற மைண்ட் செட் வந்து அவனுக்கு வந்து இன்னுமே இருக்கு. யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த பொருளை அவனுக்கு கொடுத்துடணும். கொடுத்துடணும். தாத்தா பாவம், அது எத்தனை தடவை சொன்னா தெரியுமா, தாத்தா பாவம், தாத்தா பாவம்மா, அம்மா பாவம்மா அப்படின்னு சொன்னா ஓகே, அதுக்கடுத்து வந்துடலாம். அதனால என் மகன் வந்து நல்ல ஒரு இணக்கம் குணம் கொண்டவேன்னு நாங்க வந்து எங்க ராமனை மாதிரி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த குத்த கேளுங்க. எங்க மகிழனுக்கு ஒரு கார் வாங்கியிருக்கோம். அந்த யோகா சொல்லிட்டோம் வீடியோல. சொல்லுது நேற்று நடந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா, யோகா யூனிக் ஜோசாரி மகிழன் அவன் கார் பண்ணி நேம் எழுதிருக்கல, அதுக்கு பக்கத்துல வைஷ்ணவின்னு எழுதணுமாங்க. அதுக்கு சண்டை போடுறேன். அப்பா நாளைக்கு ஸ்கூல்ல விடுவேலப்பா, விட்டுட்டு வரும்போது எழுதி வந்துருப்பா அப்படிங்கிற. வைஷ்ணவின்னு எழுதணும். சரி வைஷ்ணவின்னு எழுத மகிதர்சன் எங்கடா எழுத அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பக்கத்துல எழுதணும்னு சொன்னேன். அப்ப இங்க எல்லார் பேரையும் கார்ல எழுதிருக்கேன்னா என் பேரை எங்க எழுதுவேன்? அப்போ வந்து யார் பேரும் வேணாம், யோகா வைஷ்ணவி மட்டும் எழுதுவோமா அப்படின்னு சொல்றேன். என் பேர் எழுதணும், யார் பேரும் வேணாம யோகா வைஷ்ணவி மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உன் தம்பி சண்டைக்கு வந்துடுவான்டா, ஏன்னா வீடியோலயே அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொன்னேன். அப்பதான் சொல்றேன், அப்ப நான் அவனோட பேச மாட்டேம்மா, இனிமே வந்து அவனோட சட்டை தரமாட்டேன்னு சொல்றான்டா மகிழா அப்படின்னு சொல்றதுக்கு, அப்ப நான் அவனோட இனிமே பேச மாட்டேன், வைஷ்ணவிக்கு மட்டும் தான்டா தருவேன், நம்ம வயசோட நான் பேச மாட்டேம்மா, எனக்கு 2 பேருமே வேணாமா, எனக்கு தியாவும் அச்சுமாவும் பவியாவும் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லுவான். அதுதான் வாய், சரியான வாய். ஓகே, அந்த காது குத்துக்காக அந்த கெடா கிடையாது, இன்னொரு விஷயத்துக்காக அந்த கெடா. என்ன ஃபங்க்ஷன் என்ன ஏது அப்படின்னு கண்டிப்பா நாங்க அப்டேட் பண்றோம் என்ன ஏதுன்னு. அதுக்கடுத்து இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். பார்ட் 3 முக்கியமா இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, பால்காஜி சேலையை நீங்க கட்டுவீங்களா? அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இதுக்கு மேல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்க, நாங்க கமெண்ட்ல சொல்றோம். இந்த ஓகேவா? அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிவாவை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் அடுத்த வீடியோல வருது. அது என்னன்றதை வாட்ச் பண்ணி பார்த்துட்டே இருங்க, யோசிச்சு இருங்க என்ன சொல்லுங்க.